ஒரு 4 வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காம வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை 4 அரண்மனை 4ஓட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும். ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஜென்ரலா நெட்ல, ஆதி நான் கம்பேக்னு. ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்க அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க. அண்ட் முந்தானத்து யூடியூப் எதேச்சியா பார்க்குறேன், படத்துல 3 பாட்டு ட்ரெண்டிங் 1, ட்ரெண்டிங் 2, ட்ரெண்டிங் 3ல இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிற குதிரைக்கு அது பெருசா தெரியாது. ஓய்வு எடுத்துட்டு வரும்பொழுது பார்வையாளரின் உற்சாகத்தை பொறுத்துதான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது. ஸோ நீங்க எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அரண்மனை 4 நல்ல வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த பாசிட்டிவிட்டியிலே அடுத்த வாரம் இப்ப 4 நாள் முன்னாடி இந்த படத்துல இருந்து குட்டி பேசாசின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம். அது அப்படியே இப்பதான் 9th ட்ரெண்டிங்ல அதுவும் டாப் 10க்குள்ள என்டர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க அதுவும் மேல போயிடும் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே டைரக்டா ஒரு சிங்கிள் விட்டோம், டக்குன்னு ட்ரெண்டிங் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பாக்குறப்ப, ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது. அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப கான்பிடென்டா இருக்கு இந்த படம். இப்பதான் கரெக்டா முடிச்சோம், 2 நாள் முன்னாடி தான். ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா ஓகே. ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த படத்தை பார்க்கும் பொழுது, ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸா நான் இதை பாக்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக், அண்ட் பொதுவா எனக்கு ரொம்ப எமோஷனல்லாம் வராது. ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு எமோஷனலான சீன்னா லைட்டா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும், ஒரு லைட்டா கண்கள் ஈரமாகும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலயும். செகண்ட் ஹாஃபோட மிடில் கரெக்டா அது செகண்ட் ஹாஃபோட மிட்ல அப்படி ஒரு மொமெண்ட். அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ். ஒரு ஆடியன்ஸா எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு பார்த்தப்ப. அதுல நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நன்றி கார்த்திக், அருமையான ஒரு படம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது, கான்பிடென்டா இருக்கு இந்த படம் நல்ல படம் அப்படின்னு. திரு ஐசரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம், பட் இந்த படத்தை அவர் ஸ்பெஷலா எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் தடவை நான் கார்த்திகை கூட்டு போறப்ப இந்த கதையை சொல்லுங்க, அவர் வேணாம் பாரு, அப்புறம் வேற எங்க போலாம் அப்படின்னு தான் விட்டு போனா, அவர் வந்து இது நம்ம தான்ப்பா சொல்லணும், இது கரெக்ட், இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு. பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனா இருக்காரு. ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு, பார்த்துட்டு என்னப்பா அது லிஸ்ட்லயே இல்ல இந்த படம், பரவாயில்லையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன் லிஸ்ட்லயே இல்லப்பா அந்த படம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன், சூப்பர் அப்படின்னாரு. பொதுவா மனசுல வர டக்குன்னு வெளிப்படையா பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி. பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு. சோ அவர் கூட இந்த பயணம் வந்து இப்பதான் அவர் கூட நெருக்கமான வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி. நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுப்பேன்.